2024ஆம் ஆண்டில் இதுவரை சவுதி அரேபியா 101 வெளிநாட்டவர்களுக்கு மரண தண்டனை விதித்துள்ளது. இது அந்நாட்டின் வரலாற்றிலே அதிகம். கடந்த 2022 2023 ஆண்டுகளை ஒப்பிடுகையில் இது 3 மடங்கு அதிகம். மரண தண்டனை என்ற பெயரில் மக்களை கொன்று குவிப்பதாக மனித உரிமை அமைப்புகள் சவுதி அரேபியாவை குற்றம் சாட்டி உள்ளன. மரண தண்டனை நிறைவேற்றப்பட்ட குற்றங்களில் பெரும்பாலானவை போதைப் பொருட்கள் தொடர்பானவை. இந்த ஆண்டு மட்டும் போதைப் பொருள் வழக்கில் 92 பேர் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளன. அதில் 69 பேர் வெளிநாட்டவர்கள். 2024ஆம் ஆண்டில் இதுவரை ஒட்டுமொத்தமாக 274 பேருக்கு அந்நாடு மரண தண்டனை அளித்துள்ளது. மனித உரிமைகளுக்கான ஐரோப்பிய சவுதி அமைப்பின் சட்ட இயக்குனர் டஹா அல் ஹஜி இந்த விவகாரத்தில் வெளிநாட்டவர்களே அதிகமாக பாதிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றனர். பெரிய போதைப் பொருள் கடத்தல் கும்பல்களால் பலிகாடாக்கப்படுகிறார்கள். அதோடு அவர்கள் கைது செய்யப்படுவதில் இருந்து தூக்கில் இடப்படும் வரை பல்வேறு கொடுமைகளை சந்திக்க நேரிடுகின்றன. வெளிநாட்டவர்கள் முறையாக நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறார்களா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. நீதிமன்ற ஆவணங்களை அணுகுவது முதல் வெளிநாட்டவர்கள் வழக்காடுவதில் பல்வேறு தடைகளை எதிர்கொள்வதாக மனித உரிமை அமைப்புகள் தெரிவிக்கின்றன. சவுதி அரசாங்கத்துக்கு எதிராக பேசுபவர்கள் போராடுபவர்களை கொலை செய்யப்படுவதாகவும் மனித உரிமை அமைப்புகள் குற்றம் சாட்டுகின்றன. மரணத்தை விளைவிக்காத தீவிரவாத நடவடிக்கைகளுக்காக 29 பேருக்கு மரண தண்டனை அளிக்கப்பட்டுள்ளன. சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் மீதான சர்வதேச உடன்படிக்கையின்படி கடுமையான குற்றங்கள் பட்டியல் வராத குற்றங்களுக்கும் சவுதியில் மரண தண்டனை கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஜூலை 23இல் ஓய்வு பெற்ற 55 வயது ஆசிரியர் முகமது அல் கம்டி தனது சமூக வலைதள நடவடிக்கையாக மரண தண்டனை விதிக்கப்பட்டார். வெளிநாட்டினரின் மரண தண்டனை சந்தித்தவர்களில் பாகிஸ்தானில் இருந்து 21 பேர், ஏமனில் இருந்து 20 பேர், சிரியாவில் இருந்து 14 பேர், நைஜீரியாவில் இருந்து 10 பேர், எகிப்தில் இருந்து 9 பேர், ஜோர்டானில் இருந்து 8 பேர் மற்றும் எத்தியோப்பியாவில் இருந்து 7 பேர், இந்தியா, ஆப்கானிஸ்தான், சூடான் நாடுகளிலிருந்து தலா 3 பேர் மற்றும் இலங்கை, எரித்திரியா, பிலிப்பைன்ஸில் இருந்து தலா ஒருவர். இந்த மரண தண்டனை சர்வதேச மன்னிப்பு அமைப்பு உள்ளிட்ட அமைப்புகள் சவுதி அரேபியாவின் மரண தண்டனைகளை ஆராய்ந்து வருகின்றன. மரண தண்டனை விதிக்கப்பட்டவரின் குடும்பத்தினர் தங்கள் நம்பிக்கைக்குரிய ஒருவர் அடுத்ததாக இருக்கலாம் என மிரண்டு போய் இருக்கின்றன என்கிறார் மரண தண்டனைக்கு எதிரான குழுவினான ரிஃபரை சேர்ந்த ஜிட் பஸ்வோனி. இப்போது மரண தண்டனை அளிக்கப்பட்டு எப்போது வேண்டுமானால் உயிர் பறிக்கப்படலாம் என்ற நிலையில் 18 வயதுக்கு உட்பட்ட 9 சிறுவர்கள் உள்ளனர். சவுதியின் விதிப்படி சிறார்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படக்கூடாது என்ற விதியை மீறி வருகிறது சவுதி அரேபியா. சீனா, ஈரான் நாடுகளை தொடர்ந்து அதிக அளவில் குற்றவாளிகள் தூக்கிலிடும் நாடாக சவுதி 3ஆம் இடத்தில் உள்ளது. முன்னதாக நடந்த 2022ஆம் ஆண்டு சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் சவுதியில் கொலை குற்றம் மற்றும் உயிர்களுக்கு ஆபத்தானவர்களுக்கு மட்டுமே மரண தண்டனைக்கு உட்படுத்தப்படுவதாக கூறியிருந்தார். ஆனால் அவரது கூற்று முரணாக இருக்கிறது. சவுதி அரேபியா அரசு மக்களை முடக்குவதற்கான ஆயுதமாக மரண தண்டனை பயன்படுத்துகிறது என சர்வதேச சமூகம் அரசு குடும்பத்தின் மீது விமர்சனங்களை எழுப்பி வருகிறது. கவர்ச்சிகரமான நியோம் நகரம் போன்ற சர்வதேச திட்டங்கள், சர்வதேச விளையாட்டு போட்டிகள், மிகப்பெரிய முதலீடுகள், பீபா உலக கோப்பை நடத்த ஏலம் கேட்பது, ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இடம் பெறுவதற்கான முயற்சி போன்ற நடவடிக்கையால் சர்வதேச சமூகத்தில் நல்லவனாக காட்ட முயன்றாலும் சவுதி அரேபியாவின் இருண்ட முகம்
தொடர்ந்து அச்சமூட்டுவதாக இருக்கிறது. பொதுவாக இஸ்லாமிய சட்டங்கள் மிக கொடூரமானது. கண்ணுக்கு கண், பல்லுக்கு கல். பொது இடத்தில் குற்றவாளிகளை தூக்கில் இடுவது, பொதுமக்களால் கல்லால் தாக்கி இறக்க வைப்பது போன்ற சட்டங்களாக உள்ளன. இந்தியாவில் அப்படி அல்ல, ஜனநாயக நாடு. அப்படியெல்லாம் நம் நாட்டில் செய்ய முடியாது. நாம் இந்தியாவில் பிறப்பதற்கு புண்ணியம் செய்திருக்கும். மீண்டும் இன்னொரு தகவலோடு சந்திக்கிறேன். வணக்கம்.